இன்னைக்கு நாம புனித டென்னிஸ் மற்றும் அவருடைய சகோதரர்களுடைய திருவிழாவை நம்ம சிறப்பிக்கிறோம். இவர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது புனித டென்னிஸ் என்பவர் பாரிஸ் நகரத்தினுடைய பிஷப்பாக இருக்கிறார். இவர்கள் எல்லாருமே சேர்ந்து நற்செய்தி அறிவிக்கிறாங்க, நிறைய மக்களை கிறிஸ்தவத்திற்குள்ள கொண்டு வராங்க. ஆனா அந்த நேரத்துல அரசாட்சிகள் செய்தவர்கள் இவர்களை பிடித்துட்டு போயிடுறாங்க, ஜெயில்ல போட்டுடுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது இவருடைய சகோதரர்கள் எல்லாருடைய தலையையும் வெட்டிடுறாங்க. கடைசியா டென்னிஸோடைய தலையையும் வெட்டிடுறாங்க. ஆனா என்னது சுவாரஸ்யமா நடக்குதுன்னா, டென்னிஸ் அவருடைய தலையை எடுத்து வச்சுக்கிட்டு பல மைல் தூரத்திற்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டே போகிறாருன்னு சொல்லிட்டு 3வது செஞ்சுரி நமக்கு ரொம்ப தெளிவா எடுத்து காட்டுது. தன்னுடைய சொந்த தலைய கையில வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் நற்செய்தி அறிவிச்சுட்டே போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு கீழே விழுந்து இறந்துடுறாரு. அந்த இடத்துலதான் பெசிலிக்கா ஆஃப் சென்ட் டென்னிஸ் ஆனது கட்டப்படுது. புனிதர்களை நம்ம நிறைய பேர் மதிக்கிறதே கிடையாது. புனிதர்களுக்கு உரிய மரியாதையும் கொடுக்கறது கிடையாது. அவங்க நமக்காக, நம்முடைய திருச்சபைக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு புனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலாம். சரிங்களா?